ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு ஆச்சு. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, சச்சின் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எஸ்ங்க, இந்த படம் வந்துட்டு நான் தேட்டரில் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த இந்த மூவி ரிவ்யூ, எஸ்பெஷலி இந்த மூவி ரிவ்யூ கண்டிப்பாக என்னோட நான் மூவி ரிவ்யூ பண்ணலே இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஸ்பெஷலாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ சச்சின் ரீரிலீஸ் ஆஃப்டர் 20 years லேட்டர், ஓகேவா. 2005 வந்துட்டு வெளியானுச்சு. ஸோ ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு சச்சின். 2005 வந்துட்டு எனக்கு ஒரு 4 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா. ஒரு 20 வருஷம் கழிச்சு வருது வந்துட்டு தேட்டரில் பார்த்துட்டு இன்னமும் ஒரு புது படம் பார்த்த ஃபீல் தான் எனக்கு கொடுக்குதுங்க, லிட்ரலி, நிஜமா. ஒரு எவர்கிரீனான ஒரு படம், ஒரு சில்லான ஒரு படம், கண்டிப்பாக அப்படி சொல்லலாம். சரிங்களா. லைக் வாட் வி கால் லைக் தளபதி இப்ப அந்த மாதிரி படம் நடிக்கணும், அந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. புது படம் வந்திருக்குப்பா தளபதியோட, அந்த மாதிரி இருக்குங்க. சரிங்க. அதே மாதிரி டைட்டில் காட்டும் வந்துட்டு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு மாட்டிருக்காங்க, தளபதி விஜய் அப்படின்னு. ஏன்னா வந்துட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டது இளைய தளபதி விஜய் வரணும்னு சொல்லிட்டு தான். பட் தளபதி விஜய் அஃபிஷியலாக இப்போ கூப்பிட்றேன்னு வந்து தளபதி விஜய்னு போட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே ஆசை அந்த இளைய தளபதி பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த டைட்டில் கார்ட்லேயே கொஞ்சம் மாத்திரனால கொஞ்சம் ஃபீலிங்ஸ் ஆச்சு. பட் இளைய தளபதி பார்த்தாச்சுப்பா ஸ்க்ரீனில் மறுபடியும். சரிங்களா. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. ஸோ சச்சின் இந்த படத்தை பற்றி மூவி ரிவ்யூ, இந்த என்ன சொல்றது, ஈஸ்டர் எக்கு, அந்த ஐடென்டிட்டி தான் சொல்றதுக்கு அப்படி எதுவுமே இல்லை. சில்லான படம், ஒரு ஃப்ரெஷ்ஷான படம். சரிங்களா. மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சரிங்களா. லைக் என்னோட தாட்ஸ், என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இந்த படத்தை பற்றி என்ன சொல்லலாம் எடுத்துக்கிட்டா, இந்த படம் கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஜான் மகேந்திரன் அவர் தான் வந்துட்டு டேரக்டர். ஸோ ரீசனாக வந்துட்டு லாஸ்ட் இயர்ல வந்துட்டு அவர் மனசு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ சச்சின் படத்தோட டேரக்டர் அப்படின்னு இந்த லெஜெண்டரி மறந்த லெஜெண்டரி சார் மகேந்திரனோட சன். சரிங்களா. எனக்கே இப்போ தான் தெரியுங்க. சரிங்களா. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தளபதி இப்படி நம்பி லைக் வந்துட்டு அவர் சொன்ன ஜானர் வந்துட்டு தளபதி பண்ண வேண்டியது, அதாவது பண்ணணும்னு நினைச்ச ஜானர். ஏன்னா வந்துட்டு அந்த காலகட்டத்தில் 2005 அந்த 2000 வந்துட்டாலே வந்துட்டு அப்போ தளபதியோட எனக்கு தெரிஞ்சது திருப்பாச்சி, கில்லி, அந்த சரௌண்டிங்ல இருந்துச்சு. மாசு, கொமர்ஷியல் மாஸ், மசாலா, அந்த மாதிரி இளைய தளபதி கத்துற மாதிரி வெறித்தனமான ஃபேன்ஸ் அந்த நேரத்துல உருவான ஒரு தருணம். சரிங்களா. ஸோ சச்சின் படம் வந்தப்போ வந்துட்டு லைக் வந்துட்டு அப்படியே விண்டேஜ்க்கு போயிடுச்சுங்க. அவரோட கேரக்டர்லாம் வந்துட்டு விண்டேஜை பார்த்த மாதிரி இருந்துச்சு. சச்சின் லைக் வந்து தளபதி வந்துட்டு விஜய் வந்துட்டு நடிக்கலங்க அந்த கேரக்டர். லைக் வந்துட்டு வாழ்ந்துருக்காரு. சரிங்களா. அது வந்துட்டு நடிச்ச கேரக்டர் இல்லை, அது அவரோட இயல்பான கேரக்டர், பாசிட்டிவா எடுத்துக்கிற கேரக்டர், சில்லான கேரக்டர், அவர் ஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்கிற கேரக்டர் தான் வந்து ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காரு. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் தான். பட் கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருப்பாங்களே, லைக் வந்து சச்சின் அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி டிசைன் அழகா பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற அந்த படத்துல வந்துட்டு கட்ஸும் வந்துட்டு கொஞ்சம் தேவையில்லாத சீன்ஸ்லாம் வந்துட்டு கட் பண்ணியிருக்காங்க. நல்லா தெரியுது. லைக் வந்துட்டு ரொம்ப நம்ம பிபாஷா பாசுவோட ரொம்ப சீன்ஸ்லாம் இருக்கும்ல, சிலருக்கு எனக்கும் கூட ஆரம்பத்தில் தோணுச்சு, ஏன் அந்த சீன்ஸ்லாம் வச்சாங்க, ஒரு மாதிரி கிளாமரா சீன்ஸு, லைக் வந்துட்டு குழந்தைங்க கொஞ்சம் கூச்சப்படுற சீன்ஸு, ஃபேமிலி கூட பார்க்கறது கொஞ்சம் கூச்சப்படுற சீன்ஸ்லாம் வந்துட்டு அது காமெடியாக செஞ்சாங்க. பட் டபுள் மீனிங் ஆச்சு, ரைட்டா. அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் அந்த சீன்ஸ் இருந்தாலும் வந்துட்டு லைக் வந்துட்டு நம்ம வடிவில் சேர்த்துருக்காருல, அவர் வந்துட்டு அழகா அதை அப்படி டபுள் மீனிங்காக காமெடியாக பார்த்துருவாரு. சூப்பர். மறுபடியும் அந்த கோம்போ பார்த்தது ரொம்ப சந்தோஷம். பிக் ஸ்க்ரீனில் பார்த்தது ரொம்பவே ஹாப்பி எனக்கு. சச்சினை பொறுத்த வரைக்கும் சச்சின் வந்துட்டு எனக்கு என்னோட பர்சனல் கனெக்டட் ஒரு ஃபிலிம்னு கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த சச்சின் தளபதி பிளே பண்ண அந்த கேரக்டர்லேருந்து நான் நிறைய டேக்அவே எடுத்துக்கிட்டேன். அந்த படம் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகமே இல்லை. எனக்கு விவரம் இந்த வயசுலேருந்து சச்சின் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து ஃபோன்லேயே இருக்கட்டும், டிவிலேயா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு பென்ட்ரைவ்லேயா இருக்கட்டும், சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு 100 வாட்டி மேலே பார்த்துருப்பேன். எனக்கு வந்துட்டு எக்ஸாக்டாக தெரில, பட் வந்துட்டு 100 வாட்டிக்கு கண்டிப்பாக மேலே பார்த்துருப்பேன். ஏன்னா வந்துட்டு அந்த படமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரத்த காட்சிகள், ஆபாசமான காட்சிகள்னு எடுத்துக்கிட்டா வந்துட்டு செக்ஸ் சீன்ஸ் அந்த மாதிரிலாம், சாரி கட் பண்ணிருக்கேன். செக்ஸ் சீன் சொல்ல போனா ஆபாசம், அது ஆபாசம், அது ஒரு கிளாமரான சீன்ஸ் இருக்கு. பட் வந்துட்டு அது காமெடியா கொண்டு போயிருக்காங்க, அது நல்ல விஷயம். ரத்த காட்சிகள், சண்டை காட்சிகள், கெட்ட வார்த்தைகள், அந்த மாதிரி எதுவுமே இல்லாம குழந்தைகள் பார்க்க வேண்டிய சில சீன்ஸ் கொண்டு பண்ணா சின்ன பிள்ளைங்க கூட என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. இந்த காமெடி சீன்ஸா செம்மையா ஒரு கோட்டா இருக்கும். ஓகேவா. இப்போ கூட அந்த படம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. அண்ட் வந்துட்டு நம்ம ஜெனிலா மேம் அவங்க கூட இருந்த லைக் வந்து சச்சின் ஷாலினி, அந்த 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 பேர் எவர்கிரீன் பேர், இல்லை ஒன் ஆஃப் த எவர்கிரீன் பேர். முன்னாடி சொல்லுவாங்க வந்துட்டு விஜய் சிம்ரன், விஜய் த்ரிஷா, மறுபடியும் கம்பேக் அப்படி இப்படின்றேன். பட் யாராச்சும் விஜய் ஜெனிலியா சொல்லி பார்த்தீங்களா?
சச்சின் படம் பார்த்தா தான் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஓகேவா? படம் இப்போ பார்த்த விஷயம்ல வந்துட்டு ஒன்றும் அப்படியே தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அந்த வைப் அப்படியே தான் இருக்கு. ஆனால் தேட்டரில் மனசு விட்டானுங்களா ஃபேன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு. தளபதி டைட்டில் காட்டு வந்து கத்துனானுங்க. அப்புறம் வா தலைவா தெரிச்சிட்டேன், கத்துனானுங்க. நான் கொஞ்சம் லவ் சீன்லாம் கொஞ்சம் பொறுமையா இருந்தா பார்த்து எல்லாத்துக்கும் கத்துறானுங்க மனுஷனுங்க. ஓகேவா? கத்துறதுக்கு பத்தாயிருந்து டப்பிங்கோட கொடுக்குறானுங்க. அவர் சொல்ல டைலாக்லாம் லைக் வந்துட்டு ஒரு சீன் இருக்கும். அந்த நம்ம தளபதிக்கும் வடிவேல் சாருக்கும் அந்த காம்படிஷன் சீன் இருக்கும்ல, பேரு கேட்போம், உன் பேர் என்ன, சச்சின், அந்த மாதிரி சொல்லுவார்ல. அப்புறம் ஐயாச்சாமி அதெல்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் வந்துட்டு டப்பிங் பண்ணானுங்க. உட்காந்து டப்பிங் பண்ணிக்கிறானுங்க. சரியா? அது வந்துட்டு நிம்மதியா பார்க்க முடியல படத்தை. உண்மையிலே தேட்டர்ல போய் பார்க்க போனா நிம்மதியாவே பார்க்க முடியும். ஆனா செம்மையா என்ஜாய் பண்ணேன். ஓகேவா? சில லவ் சீன்ஸ்லாம் இருக்கும், சில பல லவ் சீன். அவர் வந்துட்டு தளபதி, அதாவது சச்சின் கேரக்டர் வந்துட்டு ஷாலினியை வந்துட்டு எப்பவுமே மாக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அது செம்மையா ஒரு மாதிரி கியூட்டா இருக்குங்க. செம்ம ஃபன்னா இருக்கும், கியூட்டா இருக்கும். லைக் வந்துட்டு அவரு மாக் பண்ணுறதும், வெடச்சிக்கு இருக்கிறதும், கலாச்சிக்கு இருக்கிறதும், ஹீரோயின் வந்துட்டு ஷாலினி வந்துட்டு லைக் வந்துட்டு கோச்சிக்கிட்டு போறதும், கோச்சிக்கிடுதும், அந்த மாதிரி செம்ம கியூட்டா இருக்கும் அந்த பேர். ஓகேவா? இன்டர்வியூலாம் வந்துட்டு நான் வந்துட்டு செம்ம ஒரு இன்டர்வியூ. ஓகேவா? தளபதி வந்துட்டு ஃபோர்த் வால் பிரேக் பண்ணுவாரு. செம்மையா இருந்துச்சு அதெல்லாம் பாக்குறதுக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் சீன்லேயே பிரேக் பண்ணிடுவாரு. லைக் வந்துட்டு நம்ம வடிவேல் சார் கூட பேசும்போது வந்துட்டு வடிவேல் சார் சொல்லுவார், ஐயாச்சாமி கேரக்டர் சொல்லும், யூத்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி தளபதி பின்னாடி திரும்பி வந்துட்டு கேமரா பார்த்து வந்துட்டு யூத்தாமா அதுலேயே வந்துட்டு தளபதி ஃபோர்த் வால் பிரேக் பண்ணிட்டாரு. நிறைய பேருக்கு தெரியும் ஃபோர்த் வால்னா என்னன்ட்டு. ஆடியன்ஸ்ட பேசுறது கண்டிப்பா நிறைய பேர் தெரியும். எனக்கு அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஐ எம் a Deadpool fan. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இன்டர்வியூல வந்துட்டு ஃபோர்த் வால் பிரேக் பண்ணியிருப்பாரு. என்னங்க பண்றது, இவளோட இன்னமும் சொல்லிட்டு இப்ப கூட எனக்கு இவன் மேல லவ் வருது, இன்னமும் எங்கேயோ மேனுஃபேக்சரிங் டிஃப்ரெண்ட்டுங்க அந்த மாதிரி இருந்துட்டு. நீங்க வேணா பாருங்க, அவள் லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்ல வரால, அது வரைக்கும் பிரேக் இப்படின்னு சொல்லுவாரு. செம்ம கியூட்டா இருக்கும். லைக் வந்துட்டு இது வரைக்கும் அவர் இப்போ வந்துட்டு அந்த படத்துல அந்த வருஷத்துல 2000 ஆரம்பிச்சு யாராச்சும் அந்த படம் தளபதி படத்துல தேட்டர்ல பார்த்துட்டு வந்தவங்களுக்கு ஒரு மாஸ் என்ட்ரி, மாஸ் பிஜிஎம்ஸ், இன்டர்வல் கூட வந்து பங்கமா இருக்கும். லைக் வெட்டிக்கிற மாதிரி இன்டர்வல். பட் இது வந்துட்டு செம்ம கியூட்டான ஒரு இன்டர்வல். செம்மையா இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு செம்ம ஹைப் ஆனாங்க. ஏன்னா வந்து எனக்கு இந்த மாதிரி படம் தான் வந்து எனக்கு லிட்ரலி ரொம்ப பிடிக்குங்க. தளபதியிலேருந்து அவர் மேல அட்ராக்ட் ஆனதே இந்த மாதிரி ஜான்ரஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் தான். லைக் காதலுக்கு மரியாதை, மாப்பிள்ளையா இருக்கட்டும், சாரி கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, கண்டிப்பா அந்த படம் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பழைய படங்க. அது காம்படிஷன் சீன், கவுண்டமணி சார் கூட, விவேக் சார் கூட, அதெல்லாம் படங்கள்லாம் இருக்குல்ல. ஷாஜானா இருக்கலாம், யூத்தா இருக்கலாம். லைக் வந்து சண்டை கம்மியா இருக்கும், ஸ்டாரி, காமெடி, லவ்ஸ். அவர் கேரக்டர் ரொம்ப ஜாலியா ஜோவியலா இருக்கும். ஓகேவா? ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அவர் கேரக்டர். எனக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவர் பண்ண கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த விதத்துல சச்சின் வந்துட்டு 2001 ஓப்பனிங் அந்த மாதிரி கண்டிப்பா சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். எனக்கு வந்துட்டு என்னன்னா உண்மையில தோணுச்சு, ஏன்னா இந்த படத்தை மறுபடியும் நம்ம வந்துட்டு தேட்டர்ல பார்க்கணும், இப்படியாடா போய் பார்க்கணும் அந்த மாதிரி தோணுச்சு. அந்த மாதிரி செஞ்சு விட்டானுங்க தேட்டர்ல. எல்லாம் பறக்குது, பொப்கார்னோட பக்கெட்ல இருந்து பறக்குது. எனக்கு வந்து நிம்மதியாக படம் பார்க்க முடியல. ஆனா அந்த வாடி வாடி சாங்க்லாம் வந்துட்டு செம்மையா வந்துட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தானுங்க. கண்மூடி திறக்கும் போது வந்துட்டு ஓப்பனிங் வந்துட்டு எல்லாம் ஹைப் ஆனாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அந்த சைலன்ஸ் டிஎஸ்பி சாங்ல வோக்கல்ல வருது, பாடுறாங்க எல்லாம் கூட சேர்ந்து, கண்மூடி திருக்கும் அப்படின்னு எல்லாம் பாடுறானுங்க கூட சேர்ந்து. வேற லெவல். அந்த பாட்டு காட்சியில வந்து செம்ம கியூட்டா இருந்தாரு தளபதி. சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து நிறைய பேர் படம் பார்த்துருப்பீங்க. நான் மலேசியாவில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 3 நாள் வந்துட்டு தியேட்டர்ல வந்துட்டு இருந்துச்சு. லைக் வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேஸ் வேர்ல்ட் வைட் ரிலீஸ் வேற. ஸோ யாரெல்லாம் வந்து படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழே உங்க தாட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஆஸ் அ தளபதி ஃபேனாக இருக்கட்டும், ஆஸ் அ ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த படம் வந்துட்டு லைஃப்ல கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க. பர்சனலாக வந்துட்டு நான் அந்த படத்துல நிறைய டேக்அவே எடுத்துக்கிட்டேன். லைக் வந்துட்டு அந்த கேரக்டர்ஸ், சரிங்களா? வாவா தலைவர், நீங்க அந்த பாடல் கேட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்கும் அந்த லிரிக்ஸ், அந்த கேரக்டர் என்ன சொல்ல வருதுன்னு வந்துட்டு அவங்க அதை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஹிட்லர் வாழ்க்கையும் வேணாம், புத்தர் வாழ்க்கையும் வேணாம், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த கேரக்டர் வந்துட்டு எதை பத்தியும் கவலைப்படாது, ஃப்ரீயா மனசுக்கு என்ன தோணுதோ சொல்லும். அந்த மாதிரி இருக்கும் சச்சின் கேரக்டர். ப்ரப்போஸே அப்படிதான் பண்ணுவாரு. ஓகேவா? உட்காந்து இந்த ரோஸ் கொடுத்துக்கிட்டு ஐ லவ் யூ சொல்லி அந்த மாதிரிலாம் இல்லை. செவத்துல இருக்கு சச்சின் பிளஸ் ஷாலினி. ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அந்த கேரக்டர். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நமக்குள்ள இருக்கணும். அந்த மாதிரி டேக்அவே எடுத்துக்கிட்டேன். அப்புறம் என்னதான் வந்துட்டு நம்ம வந்து ஓப்பன் மைண்டடா இருந்தாலும், ஃப்ரீயா ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும்,
ஒரு ஹார்ட் பிரேக்னு வரும்போது நம்ம எப்படி அந்த அந்த கேரக்டர் என்னதான் ஃப்ரெண்ட்லி கேரக்டர் இருந்தாலும் ஒரு ஹார்ட் பிரேக் கஷ்டமான சுச்சுவேஷன் வரும்போது உடைய தான் செய்யும். எப்படிப்பட்ட கேரக்டர் கோவக்கனா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சச்சின் கேரக்டரே இருக்கலாம். ஜோலா இருப்பார், ரைட்டா காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வடச்சிக்கிட்டு இருப்பாரு. அந்த ஹார்ட் பிரேக் ஒரு சின்ன பிள்ளை இறந்து போயிடும். அதுக்கு அந்த பிள்ளைய கூட கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் கடைசி உயிர் மூச்சு போக வரைக்கும் அவர் சிரிக்க வச்சுருப்பாரு. அதுல ஒரு டைலாக் சொல்லுவாரு. அது ஒரு பெஸ்டான டேக்அவே கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை, ஸோ எப்பவுமே வந்துட்டு சந்தோஷமாவே இருக்கணும் அப்படின்னு ஒன்று ஒரு மாதிரி ஒரு மீனிங்ல சொல்லுவாரு. உண்மையிலே அந்த சீன்லாம் வந்துட்டு அவரு கண்ணு கலங்குறதோ நம்மளுக்கு கலங்கிடுச்சுங்க. சரிங்களா, லிட்டரலி அப்படித்தான் இருந்துச்சு. நிறைய விஷயங்க அந்த அந்த அவர் அந்த லவ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அந்த கடைசியா ஒரு விட்டு போறதுக்கு முன்னுக்கு வந்துட்டு ஜெனேல கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பார்ல, ஷார்லினி கிட்ட ரோட்ல நடந்துகிட்டு அந்த 30th டே 30ஆம் தேதி கடைசி நாள்ல வந்துட்டு பேசுவார், நடந்துகிட்டே பேசுவார். அவள் தான் ஷாலினி கை கொடுப்பாரு. அதெல்லாம் வந்துட்டு நான் அழுந்துட்டேன் லிட்ரலி. அவர் அழுவல கண்ணில் தண்ணி, நம்மளுக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு லிட்ரலி. உண்மையிலே வந்துட்டு அந்த சீன்லாம் வந்துட்டு பார்க்க முடியல. நான் தியேட்டர்ல உண்மையிலே ஒரு மாதிரி பண்ணி விட்டுச்சுங்க. அழுந்துட்டேன், நிஜமா அழுந்துட்டேன். பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்து இருந்துச்சு. அது பார்த்தா ஒரு ஆள் கூட உட்காந்துட்டு அழுந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி சீன் அந்த பண்ணி விட்டுச்சு. ஒரு உண்மையிலே கஷ்டமான ஒரு சீன். அதுல அந்த கேரக்டர் என்னதான் வந்துட்டு ஸ்ட்ராங்கா ஜோவிலா இருந்தாலும் ஹார்ட் ப்ரோக்கன் இந்த கட்டம் வந்து உடஞ்சுதான் ஆகும். எப்படிப்பட்ட கேரக்டர் தான் அது கத்துக்கிட்டேன். அது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு இந்த படம் வந்துட்டு பெரிய வந்துட்டு இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் பேசக்கூடிய படம் கிடையாது. பட் லைஃப் லெசன்ஸ் நிறைய இருக்கு. இந்த கேரக்டர் நம்ம நிறைய விஷயம் எடுத்துக்கலாங்க. சரிங்களா, ஸோ எத்தனை பேர் வந்துட்டு இந்த படம் போய் தியேட்டர்ல பாத்தீங்க, எத்தனை பேர் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, எல்லாமே வந்துட்டு கீழே உங்க தாட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு, நான் என்னென்ன டேக்அவே எடுத்தீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. ஸோ நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஸோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு. சரிங்களா, ஸோ இது சொல்லி எவ்வளோ முடிச்சுக்கிறேன். சீன் நெக்ஸ்ட் அண்ட் நான் டேக் கேர்.